சென்னை ராயபுரம் தொகுதியில் தாம் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றஞ்சாட்டினார். ராயபுரம் தொகுதியில் போட்டியிடும் அவர் MC ரோடு காமாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் சிங்கார தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது திடீரென தெருவிளக்குகள் மற்றும் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் பொதுமக்கள் மலர் தூவி உற்சாகமாக அவரை வரவேற்றனர். புதிதாக களமிறக்கப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் இத்தகைய செயல்களில் ஈடுபடுவதாக ஜெயக்குமார் குற்றஞ்சாட்டினார். இங்கே ராயபுரம் தொகுதியில் 5வது நாளாக இன்னைக்கு பிரச்சாரம். இந்த பிரச்சாரத்தில் மக்கள் ஒரு எழுச்சியாக, தொண்டர்கள் எழுச்சியாக, தோழமை கட்சி எழுச்சியாக வர்றதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் தெருவிளக்க வேணுன்னே இங்கே அணைத்து விட்டு இப்போ பாருங்க ஒட்டுமொத்தமாக இருட்டா இருக்கு. சீப்பு ஒழிச்சு கல்யாணம் நின்றுமா என்ன, நீ லைட் ஆஃப் பண்ணா அதனால பிரச்சாரம் நின்றுமா என்ன? இந்த இப்போ வெளிச்சத்தில் தான் இப்போ போயிட்டு இருக்கேன். இது கேமராவுடைய வெளிச்சத்தில் 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.